கொண்டாட்ட பாடல்களுக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ள பிரபல பாடலாசிரியர் வைரமுத்து, இசையமைப்பாளர்களும் பாடலாசிரியர்களும் தங்களை தாங்களே தணிக்கை செய்து கொள்வது முக்கியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் அக்னி சிறகுகள் 2015 என்ற மண்டல அளவிலான மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய கவி பேரரசு வைரமுத்து, கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு முதலில் உதவிக்கரம் நீட்டிய கோவை மண்டல மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைரமுத்துவிடம் பெண்களை கேவலமாக சித்தரிக்கும் நோக்கில் பாடல் பாடிய சிம்பு, அனிருத் ஆகியோர் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. சர்ச்சைக்குரிய அந்த பாடலை தாம் இதுவரை கேட்கவில்லை என்று விளக்கமளித்த திரு வைரமுத்து, சமூகத்தில் கொள்கை பாடல்கள் குறைவாகவும் கொண்டாட்ட பாடல்கள் மிகுதியாகவும் பெருகிக் கொண்டிருப்பது தனக்கு வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். கொள்கை பாடல்கள் குறைவாகவும் கொண்டாட்ட பாடல்கள் மிகுதியாகவும் ஆகிக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொள்கை பாடல்கள் குறைந்து போன வருத்தம் எனக்கு உண்டு. கொண்டாட்ட பாடல்கள் பெருகுவதும் கூட காலத்தின் தேவைதான். ஆனால் அந்த கொண்டாட்ட பாடல்களுக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்பதை பாடல் ஆசிரியர்களும் இசையமைப்பாளர்களும் தங்களுக்கு தாங்களே ஒரு தணிக்கை செய்து கொள்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன்.